வணக்கம் நிகிதா. அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் மனோகரன். இவர் குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கம் தேவி கருமாரியம்மன் கோவில் தெருவில் தங்கி அதே பகுதியில் பொக்லைன் இயந்திரம் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி சுகன்யா என்ற மனைவி உள்ளனர். அதே போல் அவர்களுக்கு கோபிகா, தரணி என்கிற 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். இந்த நிலையில் 3வதாக சுகன்யா கர்ப்பம் தரித்தார். 10 மாதம் ஆன நிலையில் கடந்த 17ஆம் தேதி அவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவருக்கு வீட்டிலேயே ஆண் குழந்தை பிறந்ததாக கூறப்படுகிறது. முன்னதாக மனோகரன் தனது மனைவியை பிரசவம் பார்க்க மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் தானே பிரசவம் பார்த்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்து அதாவது இந்த தகவலை அவர் வைத்திருந்த வாட்ஸ்அப் குழுவில் பகிரப்பட்டதை அடுத்து வட்டார மருத்துவ அலுவலர் இது குறித்து குன்றத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரது செல்போனை போலீசார் வாங்கி பார்த்தபோது அதில் வீட்டில் குழந்தை பெற்றவர்களின் அனுபவம் என்ற தலைப்பில் வாட்ஸ்அப் குழு ஒன்று அமைத்து அதில் மனோகரன் குழு உறுப்பினராக இருப்பது தெரிய வந்தது. அந்த குழுவில் மொத்தம் 1224 உறுப்பினர்கள் கொண்ட அந்த குழுவில் வீட்டில் பிரசவம் பார்ப்பது தொடர்பான ஏராளமான தகவல்கள் பகிரப்பட்டதும் அதனை பார்த்து மனோகரன் தனது மனைவிக்கு பிரசவம் பார்த்ததும் தெரிய வந்தது. தற்போது தாயும் சேயும் நலமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் இது போன்ற ஆபத்தான வேலைகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்றும் மருத்துவத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லாமல் கணவனே மனைவிக்கு பிரசவம் பார்த்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா, நன்றி மனோகரன்.